குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பூரண மாலை என்ற தலைப்பின் கீழ் வரும் முதலாவது பாடல். மூலத்து உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே. மூலம் அப்படின்னா மூலாதாரம், உதித்தெழுந்த அப்படின்னா தோன்றிய, வாழை அப்படின்னா சக்தி, மதி அப்படின்னா அறிவு, எங்கும் முழுமையாக நிறைந்திருக்கும் மெய்ப்பொருளே மூலாதாரத்தில் தோன்றிய 3 கோணங்களை உடைய சக்கரத்துள் எழுந்தருளிய சக்தியை வழிபடாமல் அறிவிழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டழிந்தேன் பூரணமே. உந்தி கமலம் அப்படின்னா கொப்புழில் தோன்றிய தாமரை, பிரம்மா அப்படின்னா நான்முகன், தட்டழிந்தேன் அப்படின்னா தடுமாற்றம் அடைந்தேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் மெய்ப்பொருளே கொப்புழில் தோன்றிய தாமரையில் நிலை பெற்ற நான் முகனை யோக முயற்சியால் கண்டு தப்பி பிழைக்காமல் தடுமாற்றம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. நாவி கமல நடுநெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவழிந்தேன் பூரணமே. நாவி கமலம் அப்படின்னா கொப்புள், அதாவது மணிப்பூரகம். ஆவி அப்படின்னா உயிர், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே நான் நடுவே வீற்றிருக்கும் திருமாலை கண்டு வழிபடாமல் உயிர் இழந்து அறிவு கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4. உருத்திரனே இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் கருத்தழிந்து நானும் கலங்கினேன் பூரணமே. எங்கும் நீக்கமர மறைந்திருக்கும் முழுமையான பொருளே என் நெஞ்ச தாமரையில் குடிக்கொண்டிருக்கும் உருத்திரனை உண்மை அன்புடன் பார்க்காமல் நினைவு மயங்கி கலக்கம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5. விசுத்தி மகேசுரனை விழித்திறந்து பாராமல் பசித்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே. விழி அப்படின்னா ஞானக்கண், பதறினேன் அப்படின்னா வருந்தினேன், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே விசுத்தி என்னும் யோக ஆதாரத்தில் விளங்கும் மகேசுரனை ஞான கண்ணை திறந்து பார்க்காமல் பசியால் வருந்தி வருத்தம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 6. நெற்றி விழியுடைய நிர்மல சதாசிவத்தை பத்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே. நிர்மலன் அப்படின்னா குற்றமற்றவன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே நெற்றி கண் கொண்ட குற்றமற்றவரான சதாசிவத்தை பக்தியுடன் பார்க்காமல் அழிந்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 7. நாதபிந்து தன்னை நயமுடனே பாராமல் போதம் மயங்கி பொறியழிந்தேன் பூரணமே. நயமுடன் அப்படின்னா விருப்பமுடன், போதம் அப்படின்னா அறிவு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே நாத தத்துவத்தையும் விந்து தத்துவத்தையும் விரும்பி தரிசிக்காமல் அறிவு மயங்கி அழிந்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 8. உச்சி வெளியை உறுதியுடன் பாராமல் அச்சமுடன் நானும் அறிவழிந்தேன் பூரணமே. உச்சி வெளி அப்படின்னா அறிவு வெளி, அச்சம் அப்படின்னா பயம், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே எப்பொருளையும் தாண்டி இருக்கும் அறிவு வெளியை பாராமல் நான் பயத்துடன் அழிந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9. மூக்கு முனையை மொழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவழிந்தேன் பூரணமே. மூக்கு முனை அப்படின்னா சுழுமுனை, ஆக்கை அப்படின்னா உடல், கெட்டு அப்படின்னா அழிந்து, அறிவழிந்தேன் அப்படின்னா அறிவு அழிய பெற்றேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே சுழுமுனையை கண்விழித்து பார்க்காமல் உடல் அழிந்து யான் அறிவு அழிய பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10. இடை பிங்கலையின்
செயல்பறிய மாட்டாமல் தடையுடனே யானும் தயங்கினேன் பூரணமே. தடையுடனே அப்படின்னா தடைப்பட்டு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, இடக்கலை பிங்கலை என்ற இரண்டு கலைகளின் தன்மைகளை அறிந்து கொள்ளாமல் யோக நெறி தடைப்பட்டு நின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 11வது பாடல். ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலன் அழிந்தேன் பூரணமே. ஊன் அப்படின்னா உடல், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, உடலில் ஆன்மாவுக்கு ஆன்மா ஆகியிருப்பதை அறியாமல் அனைத்து செயலுக்கும் நான் தான் காரணம் என்று எண்ணி அறிவு கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 12. மெய்வாழ்வை நம்பி விரும்பி மிக வாழாமல் பொய் வாழ்வை நம்பி புலம்பினேன் பூரணமே. மெய்வாழ்வு அப்படின்னா இறைவனின் திருவடி பேரான உண்மை வாழ்வு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, யானின் திருவடி பேரான உண்மை வாழ்வை நம்பி அந்த வழியில் வாழாமல் உலக பொய் வாழ்வை நம்பி அந்த நெறியில் வாழ்ந்து மிகவும் துன்பம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 13. பெண்டு பிள்ளை தந்தை தாய் பிறவியுடன் சுற்றமிவை உண்டென்று நம்பி உடல் அழிந்தேன் பூரணமே. பெண்டு அப்படின்னா மனைவி, சுற்றம் அப்படின்னா உறவினர், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, மனைவி, பிள்ளை, தந்தை, தாய், உடன் பிறந்தோர், உறவினர் என்னும் இவர்களை துணையாவார் என்று நம்பி உடல் அழிந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 14. தண்டிகை பல்லாக்குடனே சகல சம்பத்துகளும் உண்டென்று நம்பி உணர்வழிந்தேன் பூரணமே. சகல சம்பத்துகளும் அப்படின்னா அனைத்து செல்வங்களும், உணர்வழிந்தேன் அப்படின்னா அறிவு இழந்தேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, எனக்கு அறிவில்லாததால் தண்டிகை பல்லக்கு முதலான அனைத்து செல்வங்களுமே எனக்கு எப்போதும் உள்ளனவாகும் என்று நம்பியதால் அறிவிழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 15. இந்த உடல் உயிரை எப்போதும் தான் சதமாய் பந்தமுற்று நானும் பதம் அழிந்தேன் பூரணமே. சதம் அப்படின்னா நிலையானது, பதம் அப்படின்னா வீடு பேரு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, இந்த உடலையும் உயிரையும் நிலையானவை என்று அவற்றுடன் பந்தப்பட்ட வீடு பேற்றை இழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 16. மாதர் பிரபஞ்ச மயக்கத்திலே விழுந்து போதம் மயங்கி பொறியழிந்தேன் பூரணமே. மாதர் அப்படின்னா பெண்கள், பிரபஞ்சம் அப்படின்னா உலகம், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, பெண்களின் இன்பமான உலகத்தில் மூழ்கி மிகவும் கலங்கி அறிவை இழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 17. சரியை கிரியா யோகந்தான் ஞானம் பாராமல் பரிதி கண்ட மதியது போல் பயன் இழந்தேன் பூரணமே. சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கறதெல்லாம் 4 வகை நெறிகள். பரிதி அப்படின்னா சூரியன், மதி அப்படின்னா சந்திரன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் 4 நெறிகளை மேற்கொள்ளாமல் சூரியனை கண்ட சந்திரனை போல் வாழ்வின் பயனை இழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 18. மண் பெண் பொன் ஆசை மயக்கத்திலே விழுந்து கண் கெட்ட மாடது போல் கலங்கினேன் பூரணமே. கலங்கினேன் அப்படின்னா கலக்கம் அடைந்தேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, மண்ணாசை பெண்ணாசை தங்கத்தின் மீது உள்ள ஆசை என்ற மயக்கத்தில் விழுந்து கண் பார்வையற்ற மாடு போல கலக்கம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 19. தனி முதலை பார்த்து தனித்திருந்து வாழாமல் அநியாயமாய் பிறந்திங்கு அலைந்து நின்றேன் பூரணமே. தனி முதல் அப்படின்னா தனக்கு இணையில்லாத முதல்வனாகிய இறைவன், அநியாயமாய் அப்படின்னா வீணாக, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, தனக்கு இணையில்லாத முதல்வனை தரிசித்து தன்னந்தனியே வாழாமல் வீணாக பிறந்து இவ்வுலகில் அலைந்து வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 20. ஈராறு தன் கலைக்குள் இருந்து கூத்தாடினதை ஆராய்ந்து பாராமல் அறிவழிந்தேன் பூரணமே. ஈராறு கலை அப்படின்னா துவாத சாந்தம், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, துவாத சாந்த தலத்தில் இருந்து கூத்தாடும் இறைவனை தீர விசாரணை செய்யாமல் அறிவை இழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 21வது பாடல். வாசிதனை பார்த்து மகிழ்ந்து உனைத்தான் போற்றாமல் காசிதனை போய் திரிந்து கால் அழுத்தேன் பூரணமே. வாசி அப்படின்னா பிராணாயாமம், அழுத்தேன் அப்படின்னா வருந்தினேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, உயிர்ப்பை முறைப்படுத்தி தெளிவடைந்த உள்ளத்தில் உன்னை பார்த்து மகிழ்ந்து வணங்காமல் உன்னை வெளியே காணுவதற்கு காசி வரை சென்று கால் வருந்த பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 22. கருவிகள் 96 கலந்து விளையாடினதை இரு விழியால் பாராமல் ஈடழிந்தேன் பூரணமே. ஈடழிந்தேன் அப்படின்னா கெட்டேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, 96 தத்துவங்களிலும் அவற்றுள் கலந்த இயக்கிய இறைவனை 2 கண்களினால் காணாமல் நான் கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 23. உடலுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் கடல்மலை தோறும் திரிந்து கால் அழுத்தேன் பூரணமே. அழுத்தேன் அப்படின்னா நொந்தேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நீ என் உடலுக்குள் நின்று உலவியதை நான் பார்க்காமல் உன்னை வெளியே காண்பதற்கு கடலை தாண்டியும் மலைகளில் திரிந்தும் கால் நொந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 24. எத்தேச காலமும் நாம் இரவாதிருப்பமென்று உற்றுணைத்தான் பாராமல் உருவழிந்தேன் பூரணமே. தேசம் அப்படின்னா நாடு, உற்று அப்படின்னா கூர்ந்து, உருவழிந்தேன் அப்படின்னா இயல்பு அழிந்தேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, எந்த நாட்டிலும் எந்த காலத்திலும் இறக்காமல் நிலைத்திருப்போம் என்று என் அறியாமையால் நினைத்து ஆணவம் கொண்டு உன்னை கூர்ந்து உணர்ந்து காணாமல் என் இயல்பு அழிந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 25. எத்தனை தாய் தந்தை இவர்களிடத்தே இருந்து பித்தனாய் யானும் பிறந்திருந்தேன் பூரணமே. பித்தன் அப்படின்னா பைத்தியக்காரன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நான் எத்தனை முந்தைய பிறவிகளில் எத்தனை தாய் தந்தையரிடத்தில் இருந்து பிறந்து காம மயக்கத்தால் பித்தனாகி வாழ்ந்து பயனின்றி இறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 26. பெற்று அழுத்தாள் தாயார் பிறந்து அழுத்தேன் யான் ஒன்றன் பொற்றுணைத்தாள் தந்து புகழருள்வாய் பூரணமே. அழுத்தாள் அப்படின்னா சலிப்படைந்தாள், பொற்றுணைத்தாள் அப்படின்னா பொன் துணைத்தாள், அதாவது துணையாக இருக்கும் இறைவனின் பொன்னான திருவடிகள், புகழருள்வாய் அப்படின்னா அடைக்கலம் அருள்வாய், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, தாயானவள் என்னை பெற்று சலிப்படைந்து போனால் நானும் பிறந்து சலிப்படைந்து விட்டேன், எனவே நீ உன் பொன்னான திருவடிகளை தந்து அடைக்கலம் அருள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 27. உற்றார் அழுது அழுத்த
அழுத்தார் உரன்முறையார் சுட்டு அழுத்தார் பெற்று அழுத்தார் தாயார் பிறந்து அழுத்தேன் பூரணமே. உற்றார் அப்படின்னா சுற்றத்தினர், உரன்முறையார் அப்படின்னா ஆண்கள், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே என் உறவினரான பெண்கள் என் இறப்பை எண்ணி அழுது சலித்தனர். ஆண்கள் என் உடலை சுட்டு சலித்தனர். தாயார் என்னை பெற்று உடல் சலித்தால் யானும் பிறந்து அழுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 28. பிரம்மன் படைத்து அழுத்தான் பிறந்திருந்து நான் அழுத்தேன் உரமுடைய அக்னி தான் உண்டு அழுத்தான் பூரணமே. உரம் அப்படின்னா ஆற்றல், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே முற்பிறவிகளில் நான்முகன் என்னை படைத்து சலித்தான் நானும் பிறந்தும் இறந்தும் சலிப்பு அடைந்தேன். ஆற்றல் படைத்த நெருப்பு கடவுளும் என் உடலை உண்டு சலிப்பு கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 29. 84 நூறாயிரம் சனனமும் சனித்து புண்பட்டு நானும் புலம்பினேன் பூரணமே. சனனம் அப்படின்னா பிறப்பு, சனித்து அப்படின்னா பிறந்து, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே யான் 84,100,000 வகைப்பட்ட எல்லா பிறப்புகளிலும் பிறந்து மனம் புண்பட்டு புலம்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 30. என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க உன்னை அறியாமல் உடல் இழந்தேன் பூரணமே. அறியாமல் அப்படின்னா அறியாதபடி, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே யான் அறியாதபடி நீ என்னுள் இருக்க நான் உன்னை அறிந்து கொள்ளாம மலேயே பல உடல்களை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 31வது பாடல். கருவாய் உருவாய் கலந்து உலகெலா நீயாய் அருவாகி நின்றது அருகிலேன் பூரணமே. அருவாகி அப்படின்னா உருவமற்ற பொருள் ஆகி எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே நீ உருவமற்ற பொருளாய் கருவிலும் உருவிலும் கலந்தும் ஐம்பூத கூட்டமான உலகம் முழுவதும் நீயேயாகி நிற்கின்ற உன் இயல்பை அறியாமல் நான் கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 32. செம்பொன் கமல திருவடியை போற்றாமல் பம்பை கொட்ட ஆடும் பிசாசானேன் பூரணமே. செம்பொன் கமல திருவடி அப்படின்னா செம்மையான பொன் நிறமுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகள். பம்பை அப்படிங்கிறது ஒரு வகையான இசை கருவி. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே உன் செம்மையான பொன் நிறமுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்காமல் பூசாரி பம்பை என்னும் இசைக்கருவி கொட்ட ஆடும் பேயாய் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 33. எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரம் அருள்வாய் பூரணமே. தீர அப்படின்னா ஒழிய, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே என் உள்ளத்தில் நீ இருப்பது போன்று உன் திருவருளுக்குள் யான் மூழ்கி இருக்கவும் அவ்வகையினால் என் மனக்கவலை தீர்வதற்கு வரம் அருள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 34. எழுவகை தோற்றத்து இருந்து விளையாடினதை பழுதரவே பாராமல் பயன் இழந்தேன் பூரணமே. தோற்றம் அப்படின்னா பிறப்பு, பழுதர அப்படின்னா குற்றம் நீங்க, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே எழுவகைப்பட்ட பிறப்புகளிலும் நீ அந்த உயிரின் இடையே இருந்து ஆட்டுவிக்கும் உன் அருள் செயலை குற்றம் நீங்க உணராமல் யான் பிறப்பின் பயனை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 35. சாதி பேதங்கள் தலையறிய மாட்டாமல் வாதனையால் நின்று மயங்கினேன் பூரணமே.
சாதி பேதங்கள் அப்படின்னா சாதி வேற்றுமைகள், வாதனை அப்படின்னா அறியாமை, எங்கும் நீக்கமறு நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே என்னை யான் அறிந்து கொள்ள முடியாமையால் கற்பனையான சாதி வேற்றுமைகளால் உண்டான பழக்கத்தினால் அறியாமையுள் நின்று அதிகம் மயக்கம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 36. குலம் ஒன்றா நீ படைத்த குறியை அறியாமல் நான் மலப்பாண்டத்துள்ளிருந்து மயங்கினேன் பூரணமே. மலப்பாண்டம் அப்படின்னா அழுக்கு நிறைந்த உடல், எங்கும் நிறைந்த முழுமையான பொருளே, உயிர்கள் அனைத்தையும் ஒரு குலமாய் நீ படைத்த குறிப்பை அறியாமல் அழுக்கு நிறைந்த பாண்டமான ஒரே வகை உடலில் இருந்தும் அவற்றுள் உயர்வு தாழ்வு கருதி கொண்டு மயங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 37. அண்ட பிண்டமெல்லாம் அணுவுக்கு அணுவாய் நீ கொண்ட வடிவின் குறிப்பறியேன் பூரணமே. அண்டம் அப்படின்னா உலகம், பிண்டம் அப்படின்னா உடல், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நீ படைத்த அண்டங்களிலும் அவற்றில் உள்ள உயிர்களிலும் உடல்களிலும் அணுவுக்கும் அணுவாய் நீ விளங்கும் வடிவு குறிப்பை யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 38. சகத்திரத்தின் மேலிருக்கும் சர்க்குருவை போற்றாமல் அகத்தினுடைய ஆணவத்தால் அறிவழிந்தேன் பூரணமே. சகத்திரம் அப்படின்னா 1000 இதழ்களை கொண்ட தாமரை மலர், சர்க்குரு அப்படின்னா உண்மை குரு, அகம் அப்படின்னா உள்ளம், ஆணவம் அப்படின்னா செருக்கு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, என் மனம் என்னும் 1000 இதழ்களை உடைய தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் உண்மையான குருவை வழிபடாமல் என் உள்ளத்துள் உள்ள ஆணவம் என்னும் குற்றத்தினால் உண்மை அறிவை இழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 39. 5 பொறியை அடக்கியுனை போற்றாமல் நைந்துருகி நெஞ்சம் நடுங்கினேன் பூரணமே. நைந்துருகி அப்படின்னா பெரிதும் வருந்தி எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, 5 பொறிகளை 5 புலன்களின் மேல் செல்ல விடாமல் தடுத்து அடக்கி உன்னை மனத்துள் இருத்தி வணங்காமல் புலன்களில் சென்று என் உள்ளம் பெரிதும் வருந்துவதால் யான் நடுங்குகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 40. என்னை திருக்கூத்தால் இப்படி ஆட்டுவித்தாய் உன்னை அறியாது உடல் அழிந்தேன் பூரணமே. திருக்கூத்து அப்படின்னா இறைவன் ஆடும் திருநடனம், எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, உன் திருக்கூத்தால் என்னை இவ்வாறு ஆடும்படி செய்தாய். இத்தகைய உன்னை அறிந்து கொள்ளாமலேயே பல உடம்புகள் அழிய பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 41வது பாடல். நரம்பு தசை தோல் எலும்பு நாற்றத்துக்குள்ளிருந்து வரம்பறிய மாட்டாமல் மயங்கினேன் பூரணமே. வரம்பு அப்படின்னா வாழ்வின் எல்லை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நரம்பு தசை தோல் ஆகிய துர்நாற்றம் வீசும் பொருளால் ஆன இந்த உடலுக்குள்ளே இருந்தும் இவ்வுலக வாழ்வின் எல்லை அறிந்து கொள்ள இயலாமல் பெரிதும் மயங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 42. சிலந்தியிடை நூல் போல் சீவ செந்து குள்ளிருந்த நலந்தனைத்தான் பாராமல் நலன் அழிந்தேன் பூரணமே. சீவ செந்து அப்படின்னா உயிர்கள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, சிலந்தி பூச்சியினுள் அதற்கு வேறான நூலானது இருப்பது போல் இறைவனான நீ உயிர்களுக்குள்ளே இருக்கின்ற தன்மையை ஆராய்ந்து பார்க்காமல் பிறப்பின் தன்மையை யான் இழந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 43. குருவாய் பரமாகி குடிலை சக்தி நாத விந்தாம் அருவாயுருவானது அருகிலேன் பூரணமே. குடிலை அப்படின்னா சக்தி, அருவம் அப்படின்னா உருவமற்றது, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, குருவாகியும் பரம்பொருளாகியும் திருவருள் சக்தியாகியும் பரநாத விந்துவாகியும் உருவமற்ற
மற்றும் உருவம் ஆகியும் நின்ற நின் உண்மையை யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 44. ஒளியாய் கதிர்மதியாய் உள் இருளா அக்கினியாய் வெளியாகி நின்ற வியன் அறியேன் பூரணமே. கதிர் அப்படின்னா சூரியன், மதி அப்படின்னா சந்திரன், அக்கினி அப்படின்னா நெருப்பு, வியன் அப்படின்னா பெருமை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நீ அறிவின் ஒளியாகியும் சூரியனாகவும் சந்திரனாகியும் மன இருளாகவும் நெருப்பாகவும் வானமாகவும் இருந்த பெருமையை நான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 45. இடையாகி பிங்களையாய் எழுந்த சுழுமுனையாய் உடல் உயிராய் நீயிருந்த உளவறியேன் பூரணமே. உளவு அப்படின்னா உண்மை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, இடைக்கலை பிங்கலை சுழுமுனை நாடியாய் உடலும் உயிருமாய் நீயிருந்த உண்மையை அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 46. மூல வித்தாய் நின்று முளைத்து உடல் தோறும் இருந்து காலன் என அழிக்கும் கணக்கறியேன் பூரணமே. வித்து அப்படின்னா விதை, காலன் அப்படின்னா யமன், கணக்கு அப்படின்னா திருவருள் நெறி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமான விதையாகவும் உயிர்க்கும் உயிராயிருந்து உயிர்களுடன் முளைத்து அவற்றை நிலைக்க செய்து யமனாகி அவ்வுயிர்களை அழித்து வரும் நின் திருவருள் நெறியை யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 47. உள்ளும் புறம்புமா உடலுக்குள் நீ இருந்தது எல்லளவும் நான் அறியாதிருந்தேனே பூரணமே. புறம் அப்படின்னா வெளியே, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, என் உடம்பின் உள்ளேயும் வெளியேயும் நீ இருந்ததை நான் எல்லளவும் அறியாது இருந்தேன், என்னே என் அறிவின்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 48. தாயாகி தந்தையாய் தமர்கிளைஞர் சுற்றமெல்லாம் நீயாகி நின்ற நிலை அறியேன் பூரணமே. தமர், கிளைஞர், சுற்றம் இதெல்லாமே உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, அகத்தும் புறத்தும் இருந்ததே அன்றி என் தாயும் தந்தையும் உறவினரும் நட்பினரும் ஆகிய அனைவருக்கும் நீயே ஆகி நின்ற நின் திருவருள் நிலையையும் யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 49. விலங்கு புல்லூர் வன அசுரம் விண்ணவர் நீர்சாதி மனு குலங்கள் எழுவகையின் நின்ற குறிப்பறியேன் பூரணமே. புல் அப்படின்னா பறவை, அசுரம் அப்படின்னா நிற்பன, விண்ணவர் அப்படின்னா தேவர், நீர் சாதி அப்படின்னா நீர் வாழ்வன, மனு குலங்கள் அப்படின்னா மனிதர்கள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, விலங்கும் பறவையும் ஊர்வனவும் நிற்பனவும் தேவரும் நீர் வாழ்வனவும் மக்களும் ஆகிய எழுவகைப்பட்ட இனமாகி நிற்கும் நின் திருவருள் குறிப்பை யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 50. ஆணாகி பெண்ணாய் அழியாகி வேற்றுருவாய் மானாகி நின்ற வகை அறியேன் பூரணமே. மானாகி அப்படின்னா வேறு உருவமாகி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நீ ஆண் பெண் அலி இவையல்லாத வேறு உருவமாகி நிற்கின்ற முறைமையையும் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 51. பாடல். வாழையாய் பக்குவமாய் வளர்ந்து கிழந்தானாகும் பாலையாய் நின்ற பயன் அறியேன் பூரணமே. வாழையாய் அப்படின்னா இளமையும் அழகும் ஆகியும், பாலையாய் அப்படின்னா சிறு வயதாகி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, இளமையும் அழகும் ஆகியும் முதுமை ஆகியும் சிறு வயதாகியும் நின்ற பயனை அறியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 52. பொய்யாய் புவியாய் புகழ் வாரிதியாகி மெய்யாகி நின்ற வியன் அறியேன் பூரணமே. புவி அப்படின்னா உலகம், வாரிதி அப்படின்னா கடல், மெய் அப்படின்னா உண்மை, வியன் அப்படின்னா வியப்பு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, பொய்யாகியும் உலகமாகியும் புகழப்படும் கடலாகியும் உண்மையாகியும் விளங்கி நிற்கும் வியப்பினை யான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 53. பூவாய் மனமாகி பொன்னாகி மாற்றாகி நாவாய் சொல்லான நயமறியேன் பூரணமே. நயம் அப்படின்னா இயல்பு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, பூவாகியும் அதன் மனமாகியும் பொன்னாகியும் அதன் நிறமாகியும் நாவாகியும் அதனால் சொல்லப்படுகின்ற சொல்லாகியும் விளங்கும் நின் இயல்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 54. முதலாய் நடுவாகி பொருளாய் மூன்றுலகாய் இதமாகி நின்ற இயல் அறியேன் பூரணமே. இதம் அப்படின்னா நன்மை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, முதலாகியும் நடு ஆகியும் திடப்பொருள் திரவப்பொருள் வாயு பொருள் ஆகிய மூன்று பொருட்கள் ஆகியும் மூன்று உலகமாகியும் நன்மையாகியும் விளங்கும் நின் இயல்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 55. ஊனாய் உடல் உயிராய் உன்னிறைந்த கண்ணொளியாய் தேனாய் ருசியான திறமறியேன் பூரணமே. ஊன் அப்படின்னா தசையால் ஆகிய உடல், உன் நிறைந்த அப்படின்னா உடலுக்குள் திகழ்கின்ற எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, தசையாகியும் உடலும் உயிரும் ஆகியும் உயிர்க்குள் நிறைந்த கண் ஒளியாகியும் தேனாகியும் அதன் சுவையாகியும் திகழும் திறத்தை யான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 56. வித்தாய் மரமாய் விளைந்த கனியாய் பூவாய் சித்தாகி நின்ற திறமறியேன் பூரணமே. வித்து அப்படின்னா விதை, சித்து அப்படின்னா அறிவு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நீ விதையாகியும் மரமாகியும் விளைந்த கனியாகியும் மலராகியும் அறிவாகியும் திகழும் இயல்பு நான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 57. ஐவகையும் பெற்று உலக அண்ட பகிரண்டம் எல்லாம் தெய்வமென நின்ற திறமறியேன் பூரணமே. ஐவகை அப்படின்னா இறைவனின் 5 வகை தொழில்கள், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பன. அண்ட பகிரண்டம் அப்படின்னா அக உலகும் புற உலகும் அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நீவீர் ஐவகை தொழில்களும் பெற்று அகவுலகும் புறவுலகும் ஆகிய உலகங்கள் எல்லாவற்றிலும் தெய்வமாகி விளங்கும் இயல்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 58. மனமாய் கனவாகி மாய்கையாய் உள்ளிருந்து நினைவாகி நின்ற நிலையறியேன் பூரணமே. மாய்கை அப்படின்னா மாயை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நீவீர் உள்ளமாகியும் மாயையாகியும் உள்ளத்தில் இருந்து நினைவாகியும் இருந்த நிலையின் இயல்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 59. சத்தி சிவம் இரண்டாய் தான் முடிவில் ஒன்றாகி சித்திரமாய் நின்ற திறமறியேன் பூரணமே. சித்திரமாய் அப்படின்னா வியக்கத்தக்க முறையில் ஒரு பொருள் ஆகி அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, சக்தி சிவம் என்று இரண்டாகி முடிவில் அழிவு காலத்தில் வியக்கும் முறையில் ஒரு பொருளாகி நீங்கள் நிற்கின்றீர், இத்திறத்தை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல்
60 பொறியாய் புலனாகி பூத பேத பிரிவாய் அறிவாகி நின்ற அளவறியேன் பூரணமே. பூதபேத பிரிவாய் அப்படின்னா ஐம்பெரும் பூத பிரிவுகளாய் எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே ஐம்பொறிகளாகவும் அவற்றின் 5 புலன்களாகவும் ஐம்பெரும் பூத பிரிவுகளாகவும் அறிவின் வடிவாகவும் நீவீர் நின்ற அளவினை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 61வது பாடல். வானில் கதிர்மதியாய் வளர்ந்து பின் ஒன்றானது போல் ஊனுடலுக்குள்ளிருந்த உயிர்ப்பறியேன் பூரணமே. கதிர் அப்படின்னா சூரியன், மதி அப்படின்னா சந்திரன், ஊனுடன் அப்படின்னா தசையால் ஆகிய உடல், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே வானில் சூரிய சந்திரர்களாக விளங்கிய பின்பு அருள் ஒளி ஒன்றே ஆனதை போல் ஊனுடன் சேர்ந்த உடலுடன் இருந்த உயிரை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 62. பொய்யும் புலைமிக பொருந்தி வீண் பேசலன்றி ஐயோ உனை உரைக்க அருகிலேன் பூரணமே. வீண் பேசல் அப்படின்னா வீண் வார்த்தைகளை பேசுதல், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே ஐயோ நான் பொய்யை அதிகமாக பேசுதலும் பிற உயிரை கொன்று தின்னும் தொழில் செய்தலும் என்ற இவற்றுடன் வீண் பேச்சுகளை பேசுவதுமன்றி உன் பெயரை சொல்லவும் நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 63. நிரந்தரமாய் எங்கும் நின்று விளையாடினதை பரமதுவே என்ன பதம் அறியேன் பூரணமே. நிரந்தரமாய் அப்படின்னா நிலையாய், பரம் அப்படின்னா பரம்பொருள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே நித்திய பொருளாய் எங்கும் நிறைந்து எங்கும் விளையாடிய அதுவே பரம்பொருள் என்பதை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 64. கொள்வாய் பிறப்பிடமாய் கூட இருந்தே சுகிப்பாய் செல்வாய் பிறர்க்குள் செயலறியேன் பூரணமே. சுகிப்பாய் அப்படின்னா இன்பம் அனுபவிப்பாய், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே உயிர்களை கொள்வாய், அவற்றை மீண்டும் பிறக்க செய்வாய், பின்பு எம்முடன் இருந்து இன்பம் அனுபவிப்பாய், மற்றவர்களுக்குள்ளே புகுவாய், இவ்வாறு நிகழ்த்தும் நின் செயலை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 65. வாரிதியாய் வையமெல்லாம் மண்ணும் அண்ட பிண்டமெல்லாம் சாரதியாய் நின்ற தலமறியேன் பூரணமே. வாரிதியாய் அப்படின்னா கடலாய், வையமெல்லாம் அப்படின்னா உலகமெல்லாம், மண்ணு அப்படின்னா நிலை பெற்ற, சாரதியாய் அப்படின்னா நடத்துபவனாய், தலம் அப்படின்னா இடம், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே கடலாய் உலகம் முழுவதும் நிலை பெற்ற பல உலகங்களும் நடத்துபவனாய் நின்ற இடம் நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 66. வித்தாய் மரமாய் வெளியாய் ஒளியாய் நீ சத்தாய் இருந்த தரமறியேன் பூரணமே. வித்து அப்படின்னா விதை, வெளி அப்படின்னா வான், தரம் அப்படின்னா பெருமை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே விதையாகி மரமாகி வானமாகி ஒளியாகி அவற்றுக்கு முக்கியமான எரு முதலான சத்தாகி இருந்த உன் பெருமையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 67. தத்துவத்தை பார்த்து மிக தன்னை அறிந்தறிவால் உய்த்துணைத்தான் பாராமல் உய்வாரோ பூரணமே. உய்த்து அப்படின்னா ஆராய்ந்து, உய்வாரோ அப்படின்னா தப்பி பிழைப்பாரோ அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே தத்துவத்தை ஆய்ந்த பின் தன்னையும் நன்கு ஆய்ந்து அவ்வாறு அறிந்த அறிவால் ஆய்ந்து உன்னை அறிந்து கொள்ளாமல் தப்பி பிழைப்பாரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 68. ஒன்றாய் உயிராய் உடல் தோறும் நீயிருந்தும் என்றும் அறியார்கள் ஏழைகள் தாம் பூரணமே. ஏழைகள் அப்படின்னா அறியாமை நிறைந்தவர்கள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே ஓர்
ஒரு இறைவன் ஆகியும் உயிராகியும் உயிர்கள் தோறும் உடல்கள் தோறும் ஆன்மாவாய் நீயிருந்தும் அறியாமை நிறைந்தவர் எப்போதும் உனது இயல்பை அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 69. நேற்றென்று நாளையென்று நினைப்பு மறப்பாய் படைத்த மாற்றமாய் நின்ற வளமறியேன் பூரணமே. மாற்றமாய் அப்படின்னா வேறுபட்டு எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, ஒன்றே என காலத்துவத்தை நேற்று என்றும் நாளை என்றும் நிலைத்த உயிர்களையும் நினைத்தவற்றை மறப்பதாகவும் படைத்து அவற்றினின்றும் வேறுபட்டு நிற்கும் தன்மையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 70. மனம் புத்தி சித்தம் மகிழ்வு அறிவு ஆங்காரமதாய் நினைவாம் தலமான நிலையறியேன் பூரணமே. ஆங்காரம் அப்படின்னா ஆணவம், தலம் அப்படின்னா இடம், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, உள்ளம் அறிவு சிந்தனை மகிழ்ச்சி ஆணவம் இவை உண்டாவதற்கு காரணமான இடத்தின் நிலையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டு பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 71வது பாடல். உருப்பேதமின்றி உய்ந்த சப்த பேதமதாய் குருப்பேதமாய் வந்த குணம் அறியேன் பூரணமே. உருப்பேதம் அப்படின்னா உருவ வேறுபாடு, சப்த பேதம் அப்படின்னா ஒளி வேறுபாடு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, உருவத்தினால் வேறுபாடில்லாமல் ஒளியால் மட்டுமே வேறுபட்டு குருவின் கோலம் தாங்கி வந்த நின் தன்மையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 72. சட்சமய பேதங்கள் தான் வகுத்து பின்னும் ஒரு உட்சமயம் உண்டென்று உரைத்தனையே பூரணமே. சட்சமயம் அப்படின்னா அறுவகைப்பட்ட சமயம், உட்சமயம் அப்படின்னா அகச்சமயம், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, அறுவகைப்பட்ட சமயங்களை படைத்து மேலும் ஒரு அகசமயம் உண்டென்று சொன்னாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 73. 32 உறுப்பாய் முனைந்து படைத்து உள்ளிருந்து செப்பிடு வித்தை திறமறியேன் பூரணமே. செப்பிடு வித்தை அப்படின்னா மாய வித்தை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, 32 உறுப்புகளாய் கூடிய உடலை உண்டாக்கி அந்த உடலில் இருக்கும் உறுப்புக்கள் அனைத்திலும் நீ இருந்த மாய தன்மையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 74. என்னதான் கற்றால் என் எப்பொருளும் பெற்றால் என் உன்னை அறியாதார் உய்வரோ பூரணமே. உய்வரோ அப்படின்னா தப்பி பிழைப்பாரோ, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, தம்முள் கலந்திருக்கும் உன்னை அறிந்து கொள்ளாதவர் எந்த நூலை கற்றாலும் என்ன பயன்? எத்தகைய அரிய பொருளை பெற்றிருந்தாலும் யாது பயன்? பிறவி துன்பத்தில் அவர்கள் தப்பி பிழைப்பார்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 75. கற்றறிவோம் என்பார் காணார்கள் உன் பதத்தை பெற்றறியார் தங்களுக்கு பிறப்பருமோ பூரணமே. பதம் அப்படின்னா திருவடி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நூல்களை கற்று அந்த அறிவின் மூலம் உன்னை அறிவோம் என்பவர் உன்னை ஒருபோதும் காணமாட்டார்கள். அன்புடைமையால் உன் திருவடிகளை தம் உள்ளத்தில் பெற்றிராத அறிவில்லாதவர்களுக்கு பிறப்பு ஒரு காலத்தும் அறிய இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 76. வானென்பார் அண்டம் என்பார் வாய்ஞானமே பேசி தான் என்பர் வீணர் தலையறியார் பூரணமே. அண்டம் அப்படின்னா உலகம், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நீ இருக்கும் இடம் வானம் என்பார் இவ்வுலகம் என்றும் கூறுவர். இங்கனம் வாயால் ஞானம் பேசி பின் உயிராகிய தம்மையும் அறியமாட்டார்கள். இவர்கள் யாவரும் ஆன்மாவின் இலக்கணத்தை அறியாதவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 77. ஆதி என்பார் அந்தம் என்பார் அதற்குண்டு வாயிருந்த சோதி என்பார் நாத தொழில் அறியார் பூரணமே. ஆதி அப்படின்னா தோற்றம், அந்தம் அப்படின்னா இறுதி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, உன்னை சிலர் தோற்றம் உடையது என்பார்கள், சிலர் இறுதி உடையது என்பார்கள், இவ்விரண்டுக்கும் இடையிலே இருந்த ஒளி என்றும் கூறுவார்கள். அவர்கள் யாவரும் நீ அனாதியான நாத தத்துவங்களில் நின்று நிகழ்த்தும் ஐவகை தொழிலை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 78. மூச்சென்பார் உள்ளமென்பார் மோனமெனும் மோட்சமென்பார் பேச்சென்பார் உன்னுடைய பேரறியார் பூரணமே. மோனம் அப்படின்னா அமைதி, மோட்சம் அப்படின்னா வீடு பேரு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, உன்னை சிலர் மூச்சு காற்று என்பார்கள், சிலர் உன்னை உள்ளம் என்பார்கள், அமைதி என்னும் வீடு பேரு என்றும் கூறுவார்கள், சிலர் உன்னை ஒளி என்பார்கள், இவர்கள் யாவரும் உன் பெயரையும் கூட அறியாதவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 79. பரமென்பார் பானுவென்பார் பால் வெளியாய் நின்ற வரமென்பார் உன்றன் வழியறியார் பூரணமே. பரம் அப்படின்னா இறைவன், பானு அப்படின்னா சூரியன், பால் வெளி அப்படின்னா வெட்ட வெளி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, சிலர் உன்னை இறைவன் என்பார்கள், சிலர் உன்னை சூரியன் என்பார்கள், சிலர் வெட்ட வெளியாய் நின்ற வரம் என்பார்கள், இவர் யாவரும் உன்னை உணரும் அன்பு நெறியை அறியாதவர்களே ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 80. எத்தனை பேரோ எடுத்தெடுத்து தானுரைத்தார் அத்தனை பேருக்கு ஒன்றானது அருகிலேன் பூரணமே. உரைத்தார் அப்படின்னா கூறியுள்ளார், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, இவ்வுலகில் இதுவரை உன்னை உணர்ந்து எத்தனை பேரோ எடுத்து கூறியுள்ளனர், அவர்கள் அனைவரும் கூறுவது உன் ஒருவனைத்தான் என்பதை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 81வது பாடல். நகார மகாரம் என்பார் நடுவே சிகாரம் என்பார் வகார யகாரம் என்பார் வகையறியார் பூரணமே. நகார மகாரம் அப்படின்னா நா என்னும் எழுத்தும் மா என்னும் எழுத்தும், வகை அப்படின்னா வழி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நம சிவாய என்ற உன் திருவைந்தெழுத்து மந்திரத்தில் நகாரம் மகாரம் சிகாரம் இவற்றின் இயல்பு இன்னது என்றும் கூறுவார்கள். இவ்வாறே வகாரம் யகாரம் பற்றியும் கூறுவார்கள். அவற்றால் குறிக்கப்படும் உன்னை அடையும் வழியை பற்றி மட்டும் சிறிதும் அறிய மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 82. மகத்துவமாய் காம மயக்கத்துக்குள்ளிருந்து பகுத்தறிய மாட்டாமல் பயன் இழந்தேன் பூரணமே. மகத்துவமாய் அப்படின்னா ஆணவத்துடன் எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, ஆணவத்துடன் காமத்துள்ளும் மயக்கத்துள்ளும் இருந்ததால் பொய் இது உண்மை இது என்று பகுத்தறிய இயலாமல் நான் பிறவி பயனை இழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 83. உண்மை பொருளை உகந்திருந்து பாராமல் பெண் மயக்கத்தாலே பிறந்திறந்தேன் பூரணமே. உகந்திருந்து அப்படின்னா விரும்பி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, உண்மையான பொருளாகிய உன்னை விரும்பி வழிபடாமல் பெண்கள் மீது கொள்ளும் மயக்கத்தால் பிறப்பிலும் இறப்பிலும் கட்டுப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 84. வாயார வாழ்த்தி மகிழ்ந்து உனைத்தான் போற்றாமல் காயம் எடுத்து கலங்கினேன் பூரணமே. காயம் அப்படின்னா பிறப்பு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நான் உன்னை வாயார வாழ்த்தி மனம் மகிழ்ந்து வழிபடாததால் பிறப்பெடுத்த துன்பம் அடைகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 85. சந்திரனை மேகமது தான் மறைத்த வாரது போல்
பந்தமுற யானும் உன்னை பார்க்கிலேன் பூரணமே. பந்தமுற அப்படின்னா ஆணவ குற்றத்தால் மறைக்கப்பட்ட எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, சந்திரனை மேகமானது மறைத்தது போல் என் அறிவானது செருக்கு என்னும் குற்றத்தால் மறைக்கப்பட்டு அதில் நான் கட்டுண்டு கிடந்ததால் நான் உன்னை உணரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 86. செந்தாமரை தாளை தினந்தினமும் போற்றாமல் அந்தரமாய் நின்றங்கு அலைந்தேன் நான் பூரணமே. அந்தரமாய் அப்படின்னா அடைக்கலம் இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, செந்தாமரை போன்ற சிவந்த உன் திருவடிகளை வணங்காத குற்றத்தினால் நான் அடைக்கலம் இல்லாமல் இவ்வுலகத்தில் அலைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 87. நீர்மேல் குமிழி போல் நிலையற்ற காயமிதை தாரகமென்றெண்ணி நான் தட்டழிந்தேன் பூரணமே. காயம் அப்படின்னா உடல், தாரகம் அப்படின்னா ஆதாரம், தட்டழிந்தேன் அப்படின்னா தடுமாற்றம் அடைந்தேன். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நீரின் மீது குமிழி போன்ற ஆதாரம் இல்லாத உடலான இதை ஆதாரம் என்று எண்ணி நான் தடுமாற்றம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 88. நெஞ்சம் உருகி நினைந்து உனைத்தான் போற்றி நெடு வஞ்சகத்தை போக்க வகையறியேன் பூரணமே. நெடு வஞ்சகம் அப்படின்னா நீண்ட காலமாக மனதில் இருக்கும் வஞ்சகம், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, என் மனதில் நீண்ட காலமாக உள்ள வஞ்சகத்தை உன் திருவடிகளை என் மனம் உருகுமாறு வணங்கும் முறையினால் அதை போக்கிக் கொள்வதற்கு உரிய வழியை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 89. எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்திருந்து உள்ளம் அறியாது உருகினேன் பூரணமே. உருகினேன் அப்படின்னா துன்பத்தால் கலங்கினேன். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, எள்ளுக்குள் நிறைந்திருக்கின்ற எண்ணெய் எங்கும் இடைவெளி இல்லாமல் நிறைந்திருப்பது போல எங்கும் நிறைந்திருக்கின்ற உன் இயல்பை என் உள்ளம் அறிந்து கொள்ளாததால் துன்பத்தால் உருகினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 90. மாயா பிரபஞ்ச மயக்கத்திலே விழுந்தே ஓயா சனனம் ஒழித்திலேன் பூரணமே. பிரபஞ்சம் அப்படின்னா உலகம், ஓயா சனனம் அப்படின்னா ஒழியாமல் வருகின்ற பிறப்பு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, மாயையால் ஆன இந்த உலகம் வழங்கும் பொய் இன்பத்தின் மேல் விருப்பம் கொண்டு மயங்கி உலக வாழ்வில் மிகவும் அழுந்தி கிடப்பதால் ஒழியாமல் வருகின்ற பிறப்புகளை நான் நீங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 91வது பாடல். பூசையுடன் புவனபோக நமனும் போக்கியத்தால் ஆசையுற்றே நானும் அறிவழிந்தேன் பூரணமே. புவனம் அப்படின்னா உலகம், எங்கும் நிறைந்திருக்கின்ற முழுமையாகிய பொருளே, உன்னை வழிபாடு செய்தும் உன்னிடம் உண்மையான அன்பு இல்லாமல் அந்த வறிய வழிபாட்டுடன் இந்த உலக இன்பத்தில் ஆசை வைத்து நான் நல்லறிவை இழந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 92. படைத்தும் அழித்திடுவாய் பார்க்கிற் பிரம்மா வெழுத்தை துடைத்து சிரஞ்சீவியாய் துலங்குவிப்பாய் பூரணமே. சிரஞ்சீவி அப்படின்னா அழிவில்லாதவன், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, என் போன்றவரை படைத்தது போன்றே அழித்தும் விடுவாய். உன் கடைக்கண்ணால் ஒரு முறை பார்த்து நான் முகன் எழுதிய எழுத்தை துடைத்து அழிவற்ற பேரின்பத்தில் மூழ்குவிக்கவும் செய்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 93. மந்திரமாய் சாத்திரமாய் மறை நான்காய் நீயிருந்த தந்திரத்தை நானறிய தகுமோ தான் பூரணமே. சாத்திரம் அப்படின்னா ஆகமங்கள், மறை 4 அப்படின்னா 4 மறை, அதாவது 4 வேதங்கள், தகுமோ அப்படின்னா அறிய முடியுமோ அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நீ மந்திரமாகவும் ஆகமங்களாகவும் 4 வேதங்களாகவும்
ஆகி உயிர்களுக்கு நெருக்கமாய் உள்ள சூழ்ச்சியை நான் அறிய முடியுமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 94. அல்லாய் பகலாய் அனவரத காலம் எனும் சொல்லாய் பகுத்த தொடர்பறியேன் பூரணமே. அல் அப்படின்னா இரவு, அனவரத காலம் அப்படின்னா அனைத்து காலங்கள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே நீ இரவாய் பகலாய் அனைத்து காலங்கள் என்னும் சொல்லினால் பகுத்துள்ள இத்தொடர்ச்சிக்கு காரணம் யாது நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 95. நரகம் ஸ்வர்க்கம் என நன்னும் இரண்டு உண்டாயும் அரஹரா என்பது அருகிலேன் பூரணமே. நன்னும் அப்படின்னா பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே நரகம் ஸ்வர்க்கம் என பொருந்திய இரண்டு இடங்கள் உண்டாவதை அறிந்திருந்தும் நரகத்தில் விழாததற்கும் ஸ்வர்க்கத்தில் நுழைவதற்கும் காரணமான அரஹரா என்ற நின் திருப்பெயரை கூறுவதற்கும் நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 96. பாவ புண்ணியம் என்னும் பகுப்பாய் படைத்தழித்து இங்கு ஆவலை உண்டாக்கி வைத்த அருள் அறியேன் பூரணமே. பகுப்பாய் அப்படின்னா பிரிப்பாய், ஆவல் அப்படின்னா ஆர்வம், அதாவது விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே உயிர்களின் பாவம் புண்ணியம் என்பனவற்றிற்கு ஏற்ப அவ்வுயிர்களை படைத்தும் அழிக்கவும் செய்து துன்பத்தை அளிக்கும் இவ்வுலகில் ஆர்வத்தை உண்டாக்கியுள்ள உன் குறிப்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 97. சாந்தமென்றும் கோபமென்றும் சாதி பேதங்கள் என்றும் பாந்தமென்றும் புத்தி என்றும் படைத்தனையே பூரணமே. சாந்தம் அப்படின்னா அமைதி, சாதி பேதங்கள் அப்படின்னா சாதி வேறுபாடுகள், பாந்தம் அப்படின்னா பந்தம் அதாவது கட்டுடையவை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே அமைதி என்றும் கோபம் என்றும் சாதி வேறுபாடுகள் என்றும் கட்டுடையன என்றும் வீடு உடையன என்றும் படைத்திருக்கும் நின் குறிப்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 98. பாசம் உடலாய் பசுவதுவும் தானுயிராய் நேசமுடன் நீ பொருளாய் நின்றனையே பூரணமே. பசு அப்படின்னா உயிர், நேசம் அப்படின்னா அருள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே முப்பொருள்களுள் ஒன்றான பாசமே உயிர்களுக்கு உடலாகவும் அந்த பசுக்கள் உயிராகவும் பதியான நீயே அந்த உயிர்கள் அடைவதற்கான உண்மை பொருளாகவும் அந்த உயிர்கள் அருளுடன் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 99. ஏதில் அடியார் இறங்கி இகத்தில் வந்து ஒன்றன் பாதமதில் தாழ பரிந்தருள்வாய் பூரணமே. ஏதில் அப்படின்னா காரணங்கள் வாய்க்காத, இகத்தில் அப்படின்னா இவ்வுலகத்தில், தாழ அப்படின்னா வணங்க, பரிந்து அப்படின்னா இறங்கி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே நின் திருவருளை அடைவதற்கு உரிய காரணங்கள் வாய்க்காத என் போன்ற அடியார்க்கும் அருள் கூர்ந்து இவ்வுலகில் வலிய வந்து உன் திருவடிகளில் வணங்க இறங்கி அருள் பொழிவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 100. நானா நீ நீயே நான் நாம் இரண்டு ஒன்றானால் தேனின் ருசியது போல் தெவிட்டாய் நீ பூரணனே. ருசி அப்படின்னா சுவை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே சீவனான நானும் சிவமாகிய நீயும் நாம் இருவரும் ஒன்றாகிவிட்டால் நீ எனக்கு எப்போதும் தேனின் சுவை போன்று தெவிட்டாத சுவை உடையவன் ஆவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 101. முடிவில் ஒரு சூனியத்தை முடித்து நின்று பாராமல் அடியில் ஒரு சூனியத்தில் அலைந்தேனே பூரணமே. சூனியம் அப்படின்னா ஒன்றும் இல்லாதது, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே தத்துவங்களின் முடிவிலும் விளங்காத பொருளை தெரிந்து தீர்மானித்து
திருவருளிலிருந்து தரிசிக்காமல் ஆரம்பத்திலேயே ஒன்றுமில்லை என்னும் அறியாமை அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 102. பூரண மாலை தன்னை புத்தியுடன் ஓதினார்க்கு தாரணியில் ஞானம் தழைப்பிப்பாய் பூரணமே. ஓதினார்க்கு அப்படின்னா படித்தவர்க்கு, தாரணியில் அப்படின்னா உலகில் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனே, பூரண மாலை என்ற இந்த நூலை அறிவுடன் படித்தவர்க்கு உலகில் சிவ ஞானத்தை உண்டாக்குவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் பூரண மாலை நிறைவு பெற்றது. தேங்க்யூ.